மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345. சீமான் எடுத்து ஒரு படம், நான் 8 படத்தில் நடிச்சேன். அவரோட மிக அதிக படங்கள் நடிச்சிருக்கேன். என்ன என்னுடைய படங்கள் வெற்றிகரமாக ஓடிடும். காக்கா காக்கா, வேட்டையாடி விளையாடு, தசாவதாரம், நடுநிசி நாய்கள், இசை. பன்னீர்செல்வம் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. மக்கள் 3 தடவை கொடுத்துட்டாங்க. 3 தடவையும் கை நழுவ விட்டுட்டாரு. இனிமே அவ்வளோதான். அவர் தானே இருக்கிறதா கணக்காட்டத்துக்கு தான் நிற்கிறாரு ஒழிய. 4.25 மணி வரையிலும் கமலஹாசன் 10,000 வாக்குகள் வித்தியாசம் லீடிங்கில் இருக்காரு. 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அவ்வளோதான். எங்கிருந்தோ ஒரு குரல் வந்தது. அது எந்த தேவனின் குரலோ. அண்ணாமலையை காப்பாற்றணும்னு நினைச்சா. அவரை காப்பாற்றுவாங்களுக்கு எனக்கு சந்தேகம். ஏன்னா மோடி என்ன சொன்னார், அவர் பெரிய ஜாதியை சேர்ந்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்து படிச்சுட்டு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர்னார். எல்லாம் பார்த்தீங்களா எப்படி பாராட்டினாருங்க. அது பாராட்டு இல்லை. ஐபிஎஸ் விட்டுட்டு அரசியலுக்கு ஏன் வந்தாருன்னு புரியுதா அவருக்கு. அதை விட இதில் லாபம் ஜாஸ்தி கொடுத்தாருங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. ஈரோடு அது நடந்துருச்சு, கர்நாடகாவில் அது நடந்துருச்சு. அதனால தான் பாஜக இப்போ வந்து எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம். அது மாதிரி ஏடா கூடமாக நடந்து போச்சா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தான் பாஜக இந்த தடவை பயப்படும். ராகுல் காந்தி எங்கே போனாலும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. வாக்கேந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் தப்பா நிற்க பார்க்குறேன், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது இல்லை. ஓட்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. உலகம் பூரா பார்வைக்கு வந்துருச்சு. அரசியலில் நீங்கள் வந்து கேட்டீங்க, அபிப்பிராயத்தை சொல்கிறேன். போட்டால் போடுங்க, போடாட்டி போங்க. இப்போ ஒரு நேரம் நீங்கள் எடுத்தீங்க, இப்போ போடாமே தூக்கி கூட எறியல. எனக்கு அதை பற்றி அக்கறை. இது என் பொழப்பு இல்லை. கேட்டீங்க சொன்னேன். 4 மணி போட்டியில் இன்னொரு கட்சிங்கிறது நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு வாக்கு வாங்கி இந்த தேர்தலில் கூட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கூட நாம் தமிழர் நின்று அப்புறம் மற்ற கட்சி 3 கட்சியும் இல்லை, ஒன்று இல்லைங்க. அது பேச்செல்லாம் கேளுங்க. எல்லாம் பைடன் புட்டின் அந்த ரேஞ்ச், லோ லெவலே கிடையாது. எல்லாம் ஹை லெவல். அவர் ஜெயிச்சு அவர் மோடி தான் ஜாக்கிரதையாக இருக்கும். ஒருவேளை சீமான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தார்னா ஆச்சரியப்படுது. மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நீங்களாம் இத்தனை பேர் சொல்கிறீங்க. ஒரு இடத்துல கூட டெபாசிட் வாங்காத ஒரு கட்சி 3வது பெரிய இடத்துல இருக்குதா சொல்கிறீங்க. கேட்டுக்க வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறோம். தேர்தலானே அவரை உருவாக்கி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வரல அவங்க எந்த தேர்தலில் ஜெயித்தாங்க. ஒரு கவுன்சிலராவது இருக்காங்க அவங்க பேரில். தமிழக வாழ் உரிமை கட்சின்னு இருக்குதுங்க. ஒரு எம்எல்ஏ இருக்காருங்க. இவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ இருக்காங்களா? ஒரு எம்எல்ஏ வேணாம், ஒரு யாராவது முனிசிபல் கவுன்சிலர், பஞ்சாயத்து சேர்மன் யாராக இருக்காங்களா? கேட்டால் 3வது பெரிய கட்சி, 4வது பெரிய கட்சி. ஒரு அப்படி எப்படின்றீங்க? என்ன பதவியில் இருக்கா? மக்களால் அவங்க மக்கள் எங்கே அவரை ஆதரித்து தேர்ந்தெடுத்திருக்காங்க சொல்லுங்கள். ஒரு சீட் சொல்லுங்கள். எல்லாரும் வந்து கேட்குறீங்க அவரை பற்றி. அந்த அளவுக்கு அவர் வந்து செல்வாக்கை பயன்படுத்தியிருக்காரு. எனக்கு கூட தாங்க ஒரு சீட்டு கூட கிடையாது. எனக்கும் வந்து இந்த யூடியூப் இதுலாம் எனக்கு வந்து 30 லட்சத்துக்கு மேலே என்னை பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா சொல்லிட்டா, நான் தான் அடுத்த தலைவர் சொல்லிட்டா, என் வயிறு எனக்கு தெரியும். இதெல்லாம் வச்சுட்டு பேசக்கூடாது. சரி, அவர் ஏதோ ஒரு சீசனில் நல்லா ஜம்னு வந்துட்டார். அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி ஒரு ஷோ ஒன்று காட்டி போயிட்டுருக்காரு. இந்த சினிமா ஸ்டண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது அது எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பிரபாகரனை வச்சு கேமெல்லாம் விளையாடலாம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி விளையாடுறதுக்கு ஒரு கேம் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறி அவரே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு. நீங்களும் என்னென்னவோ பேசி பார்க்குறீங்க. இந்த சீமானை தூக்கி விட்டது நீங்கள் எவ்வளோதான் கஷ்டப்படுறீங்க. ஒவ்வொரு யூடியூப் வரும்போது நான் பார்க்குறேன், யாரை பற்றி பேசுகிறீங்களே சீமானை பற்றி பேசுகிறீங்க. அந்த அளவுக்கு அவர்கிட்ட உங்களுடைய காதலராக அவர் இருக்கார். என்ன ஆனார்? நீங்கள் அந்த அத்தனை யூடியூப்காரர் ஒரு 1000 பேர் இருப்பீங்களா? அந்த 1000 ஓட்டு வரோட அந்த ஒரு தான் விழுவோம். அவ்வளோதான் இருக்கு. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? யூடியூபோட காதலராக சீமான் இருக்கிறது அது நீங்கள் தான் சொல்லணும். யாரை கேட்குறீங்களோ இல்லையோ, அவன் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய தலைவர் செத்தா கூட சீமான் என்ன சொன்னான்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க. ஏன் போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. சினிமா கவர்ச்சியாக இருந்தாக்கா நான் அது கூட காரணமாக இருக்குல்ல. அப்படி பார்த்தா நான் கூட தான் சினிமா நடிச்சிருக்கேன். சீமான் எடுத்து ஒரு படம், நான் 8 படத்தில் நடிச்சிருக்கேன். அவரோட மிக அதிக படங்கள் நடிச்சிருக்கேன். என்னுடைய படங்கள் வெற்றிகரமாக ஓடி இருக்கு. நான் நடித்ததுனால ஓடல. காக்கா காக்கா, வேட்டையாடி விளையாடு, தசாவதாரம், நடுநிசி நாய்கள், இசை, எல்லாமே சூப்பர் ஹிட்டாக ஓடின படங்க. அத்தனையும் நான் இருக்கிறேன். சீமான் நடித்த படம் ஏதாவது எடுத்த படம் ஏதாவது ஒன்று ஓடிச்சா சொல்லுங்களா பார்க்கலாம். அப்படி பார்த்தா அவரோட பெரிய ஆக்டர் நான். அதுக்கு முன்னாடி இரவு பூக்கள் ஒரு படம் அந்த காலத்தில் வந்து சத்யராஜ் ஹீரோவாக நடித்த படம். அதில் தான் நான் முதல்ல வந்தேன். சூப்பர் ஹிட். நான் நடித்த அத்தனை படமுங்க சூப்பர் ஹிட். சூப்பர் ஸ்டாருங்க நான். ஒரு படம் எடுத்திருக்காரு. அது கூட என்ன இன்றைக்கி வரல எவனுக்கு பேர் தெரியாது. அந்த டைரக்டர் வந்து உங்களுக்கு சினிமா இயக்குனர்லாம் பேசி தூக்கி விட்ருக்கீங்க. ஏன் தூக்கி விட்ருக்கீங்கன்னு தெரியல. அது அவருடைய அந்த வகையில் நான் அவரை பார்த்து ஆச்சரியப்படுறேன். சீமான் ஏதாவது ஒரு மக்களுக்காக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. தேர்தல் ஜெயிக்கிட்டது மக்களுடைய குரல்களுக்காக அவர் சீமான் வந்து இறங்கி என்ன போராட்டம் நடத்தினார் சொல்லுங்க பார்க்கலாம்.
தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறோம். மக்களுக்கு ஏதாவது உணவு இதெல்லாம் கொடுத்தாரு அவர்? எங்கே போனாரா? பார்த்தாரா? அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து திமுகவினால தான் இந்த மழையை பெய்ஞ்சதுன்னு கத்திக்கிட்டு இருந்தார். அதை தவிர வேறு என்ன பண்ணார்? அதான் நான் கேட்டேன். மழை வெள்ளத்தில் மக்கள் உள்ளே முழுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் திமுகவினால தான் இது நடந்துன்னு எரியிற வீட்டில் பிடுங்குது லாபம்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பேசாமல் போயிட்டார். ஏதாவது மழை வெள்ளத்தில் அவர் ஏதாவது பண்ணதா சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன சேவை செஞ்சுருக்காரு மக்கள்? திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே அப்படியே இருக்காங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட தனிச்சு விடப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய கட்சி வந்து இதை வந்து எடப்பாடி கோட்டை விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி யார் ஜெயிப்பாங்களோ அவங்க கூட தான் கூட்டணி சேருவாங்க. போன தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு மத்தியில் 8 தேர்தல்கள் நடந்திருக்கு. ஒன்றை கூட ஒரு ஜெயிக்கலையே. அதான் பன்னீர்செல்வமே சொல்கிறாரு, ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சியா? கட்சி இல்லை, 1.5 கோடி தொண்டர்கள்ங்கிறாங்க. அந்த 1.5 கோடி தொண்டர்களும் வேற நாட்டுக்கு எங்கேயா போயிட்டாங்களா, இல்லை தமிழ்நாட்டில் தான் இருக்காங்களா? இருந்தாக்க ஏன் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் போனாங்க அவங்க? அதுதான் அதான் அந்த அந்த பிரச்சனையில் தான். வெற்றிகளை நீங்கள் நிரூபிக்கலைன்னா யாரும் உங்ககிட்ட வரமாட்டாங்க. திமுக எப்படி வருது? வெற்றிகளை கொண்டு வர்றாங்க, அதனால தான் கட்சிகள் சேருது. இல்லாட்டி போனால் ஏன் சேர்றாங்க? விஜயகாந்த் நடுமத்தில் மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சாரு. அதுக்கு நீங்கள் கொடுத்த விளம்பரம் என்ன சாதாரண விளம்பரமாக கொடுத்தீங்க? அப்படியே நாடே உலகமே அப்படியே சூரிய சந்திரர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க இந்த கட்சிக்குன்ற மாதிரி இது பண்ணிங்க. வைகோவிலேருந்து திருமாவிலேருந்து அத்தனை பேரும் போய் சேர்ந்தாங்க. ஒரு சீட்டு ஜெயிச்சுது. அதில் மனசு உடஞ்சி விழுந்தவர் தான் இறந்தே போயிட்டார். இப்படி காலவாரி விட்டாங்க. அன்னைக்கு என்ன சொன்னீங்க? வந்துருச்சு அவ்வளோதான், திராவிட இயக்கங்கள் அழிந்தது அப்படின்னீங்க. கடைசியில் பார்த்தாக்கா திமுக நம்பர் 1, அதிமுக நம்பர் 2, மக்கள் நல கூட்டணி எங்கன்னா 0. அவ்வளோதான். மக்கள் ஸ்டடியாக இருக்கா. அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இணைஞ்சிட்டாங்க. தேர்தலுக்கு பிறகு இதில் மாற்றங்கள் வரும். இப்போ சசிகலா இவங்களோட இணைஞ்சி அவங்க சேர வாய்ப்பு. அவங்க எல்லாம் சேர்ந்து பிரயோஜனம் இல்லை. டிடிவி தினகரன் ஏதாவது பணம் செலவு பண்ணுவார். பன்னீர்செல்வம் செலவு பண்ண மாட்டேங்கிறாரு. பன்னீர்செல்வத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு. மக்கள் 3 தடவை கொடுத்துட்டாங்க. 3 தடவையும் கை நழுவ விட்டுட்டாரு. இனிமேல் அவ்வளோதான். அவர் தானே இருக்கிறதா கணக்காட்டத்துக்கு தான் நிற்கிறாரு ஒழிய அரசியல் அழுத்தத்தின் காரணமாக தான் அவர் நிற்கிறாரு ஒழிய அவர் விட்டிங்கன்னா அவருக்கு கட்சி எங்கேங்க நடத்துகிறாரு? கட்சி எங்கே நடத்துகிறாரு? கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட்டை கட்சியை நடத்த வைங்க. ஒரு போராட்டம் நடத்த வேணாம். கோர்ட்டு கொடுக்கலன்னா என்ன? அதிமுக நான் உருவாக்கினதில் நானும் ஒருவன், அந்த வேட்டியை அணிவேன், கோர்ட்டை தடை செய்தால் அதுக்கு என்ன கைது செய்யட்டும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தியிருக்கலாம். சொன்ன பேசாமல் கேட்டு போயிடுறாரு. இந்த அதிமுக இது இடையில வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலா காலில் விழுந்ததை பற்றி ஒரு மூத்தவங்க காலில் தானே விழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கேன். சார், இந்த ஸ்டேட்மெண்ட் வழியாக தேர்தலுக்கு பிறகு அதிமுக திரும்ப சசிகலா, எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்போ இணையறதுக்கு வாய்ப்பு வரும்னாக்கா பாஜக இந்த தடவை சுத்தமாக வாஷ் அவுட் ஆச்சுன்னா இந்த கட்சி இணையும். அதுவெல்லாம் அவங்க இணைய விட மாட்டாங்க. அத்தனை பேர்த்துக்கும் வண்டியில் கனம் இருக்குதுங்க. அமலாக்கத்துறை வந்து பாஜக கிட்ட இருக்குது. அதுக்கிட்ட அவங்கக்கிட்ட அது இருக்கிற வரைக்கும் இவங்களால எதையும் செய்ய முடியாது. எந்த சுதந்திரமாக எதுவும் பேசவே முடியாது. பேசினா எங்கே போவோம்னு தெரியும். அந்த சொத்துக்கள் எல்லாம் போயிடும். ஜெயிலுக்கு போகிறதுக்கு பற்றி கூட அவங்க கவலைப்படல. அத்தனை சொத்துக்களும் போயிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு வராது வந்த மாமணியை இழப்போமா? அந்த சுகத்தை எப்படி விடுறது? அதுக்காக தான் அவங்க பேசாமல் இருக்காங்க. சொன்னதெல்லாம் கேட்டுக்கிறேன். சார், நீங்கள் வந்து கொங்கு மண்டலத்துக்காரர் வந்து அங்கே பாஜக வளருது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஊடகங்களெல்லாம் செய்திகள் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? சேலத்துக்காரன் பாஜகவுடைய ஆரம்பம் வந்து ஜனசங்கம். ஜனசங்கங்கிற பேரில் தேர்தலில் நின்று ஒரே இடம் சேலம். அமெரிக்கா மகாதேவன் நம்ம பேர் ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டு வந்தவர். அப்போ அமெரிக்கா போயிட்டு வந்தால் பெரிய விஷயம் இல்லை. அவர் தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அப்போ அதுக்கு வந்து அகல் விளக்கு தான் சின்னம். தேர்தலில் நிற்பாங்க. ஆர்எஸ்எஸ்ஸே சேலத்தில் தான் அதிகமாக இருக்கும். நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது ஆர்எஸ்எஸில் சேர்றதுக்கு எல்லாம் வந்து கேட்டாங்க. சிலம்பங்கத்து கொடுக்குறோம், காக்கி ஷார்ட்ஸு பனியன் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்லாம் இது பண்ணாங்க. எங்களுக்கு விஷயம் தெரியாமல் நான்லாம் போய் சேர்ந்துட்டேன். அப்புறம் எங்கள் அப்பா கேட்டாங்க, என்ன இது எங்கே போயிருந்தா அறிவு கட்டணும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு 2 சாத்தில் ஆட்டிவாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது பார்ப்பனர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இயக்கங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சது. அது எடுபடலைங்கிறது வேறு விஷயம். சேலத்தில் தான் வந்து பிராமண சேவா சங்கங்கிற பேரில் ஒரு பள்ளிக்கூடம் நடக்கும். பள்ளிக்கூடத்து பேரே பிராமண சேவா சங்கம். கோகுல்நாத ஹிந்து மகாஜன் ஹைஸ்கூல். அது மாதிரி நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த பள்ளிக்கூடம் பிராமண சேவா சங்கங்கிற பேரில் இருக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டதுக்கு பிறகு அது பாரதி வித்யாலயான்னு பேர். அந்த அளவுக்கு சேலத்தில் வந்து ஆர்எஸ்எஸ் பெருசாக வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்களும் அங்கே தான் பெருசாக வளர்ந்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகமாக மாறுறது, திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் மாறுறது எல்லாமே சேலம். அந்த ஊரில் கூடவே இருந்தது ஜனசங்கு இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் ஃபுல்லாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த சேலம் முழுக்க மாறிடுச்சு. எம்ஜிஆர் வந்தபோது எம்ஜிஆருக்கு சப்போர்ட்டாக நின்னாங்க. எம்ஜிஆருக்கு மிக உறுதியாக நின்றது சேலம் மாவட்டம்.
பட் எம்ஜிஆர் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ திராவிட இயக்கத்தை காப்பாற்றுறதுல அவருக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. கலைஞருடைய செல்வாக்கு சரிஞ்சுக்கிட்ட நேரத்தில் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சு மறுபடியும் திராவிட இயக்கத்தை திருப்பி கொண்டு வந்துட்டார். காமராஜர் தானே சொன்னார், அழிஞ்சு போகிற நேரத்தில் இந்த ஆள் வந்து குட்டையை குழப்பி விட்டு கட்சியை காப்பாற்றிவிட்டான் அப்படி தானே சொன்னார். அதுதான் கடைசி ஒன்று நடந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கலைஞர் இல்லாட்டி எம்ஜிஆர் அப்படி தானே இன்றைக்கி இருக்குது கட்சி. இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் வேறையாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா கலைஞரா எம்ஜிஆராங்கிறத இன்றைக்கி வரல தமிழ்நாடு. கொங்கு மண்டலத்தில் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் வந்து அங்கே இப்போ அண்ணாமலை நிற்கிறார், கோவையில் நிற்கிறாரு. அவருக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ செலவு பண்ணுறாருங்கிறத பார்க்கணும், வாக்கேந்திரத்தை பற்றி பார்க்கணும். அதை வச்சு தான் பார்க்கணும். வாக்கேந்திரம் ஏங்க கோயம்புத்தூரில் வந்து கமலஹாசன் நின்னார், வானதி சீனிவாசன் அதே கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க நின்னாங்க. 4:30 மணிக்கு எலெக்ஷன் முடிய போகுது, கவுண்டிங் முடிய போகுது. 4:15 மணி வரையிலும் கமலஹாசன் 10,000 வாக்குகள் வித்தியாசம் லீடிங்கில் இருக்கார். 4:30 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அவ்வளோதான். எங்கேருந்தோ ஒரு குரல் வந்தது, அது எந்த தேவனின் குரலோ. 10,000 ஓட்டு 10 நிமிஷத்தில் போயிடுச்சுங்க. கமலை தோற்று போயிட்டார். அப்போ தான் கமலுக்கு தெரிஞ்சது, ஓ தேர்தல் முடிவுகள் மக்களால் இல்லை, அது எங்கேருந்தோ வருது. அந்த குரலுக்கு தகுந்த மாதிரி தான் தேர்தல் ஆணையம் ரிப்போர்ட்டை கொடுக்குது, ரிசல்ட்டை கொடுக்குது. 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் லீடிங். ஒரு தடவை கூட அந்த அம்மா ஒரு முன்னணிக்கு வரல. சாயந்தரம் நான் ஸ்டாப்பாக கண்டினியூஸ் லீடிங். கடைசி 10 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு ரிசல்ட். அது மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கலாம். அண்ணாமலையை காப்பாற்றணும்னு நினைச்சா அவரை காப்பாற்றுவாங்களுக்கு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா மோடி என்ன சொன்னார், அவர் பெரிய ஜாதியை சேர்ந்தவர், ஐபிஎஸ்ஸாக இருந்து படிச்சுட்டு அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்தவர்னாரு. எல்லாம் பார்த்தீங்களா எப்படி பாராட்டினாருனாங்க. அது பாராட்டு இல்லை. ஐபிஎஸ் விட்டுட்டு அரசியலுக்கு ஏன் வந்தாருன்னு புரியுதா அவனுக்கு? அதை விட இதில் லாபம் ஜாஸ்தின்னு வந்தாருங்கிறத இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. பெரிய ஜாதிக்காரருங்கிறத வச்சுக்கிட்டு தான் வந்தார ஒழிய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவரோ பிற்படுத்தப்பட்டவரோ என்னவோ அந்த ஜாதி பின்னணியை வச்சுக்கிட்டு தான் வந்தார். இவருக்குன்னு ஒன்றுமே இல்லைங்கிறத வந்து இன்டைரக்டாக சொல்லிட்டு போயிட்டார். அதுதான். ஆக மோடி வந்து மோடியினுடைய நல்ல புத்தகத்தில் அவர் இல்லைங்கிறது தெரியுது. அதெல்லாம் அண்ணாமலை ஜெயிப்பாராங்கிறது வந்து அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதை பொறுத்து. அது இங்கே வந்து உங்களுக்கு சென்னையில் வந்து நீங்கள் இருக்கிறது வந்து தென்சென்னையில் இருக்கீங்க, வந்து இங்கே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ தமிழிசை நிற்கிறாங்க, தமிழிசை ஜெயிச்சிருவாங்க. மறுபடியும் அந்த பாயிண்ட் வச்சுங்க, எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் என்னுடைய ஓட்டு வந்து தமிழிசைக்கு போடுவோம். ஏன்னா தமிழிசை வந்து நாங்கள் பணிபுரிந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் படித்தவங்க அவங்க என்னுடைய மாணவி மாதிரி. அநியாயமாக தோற்று போயிடக்கூடாது, படுமோசமான தோல்வி அடையக்கூடாது. 2 ஓட்டாவது அவங்களுக்கு வரணும். ஒரு ஓட்டு அவங்களுக்கு ஷோர், இன்னொரு ஓட்டு நான் போட்டு அவங்கள காப்பாற்றுறேன். தமிழிசைக்கு நான் என்னுடைய மாணவிங்கிற முறையில் அவங்களுக்கு நான் கொடுக்குற முடியாது. தமிழிசை தகப்பண்ணில் ஜெயிச்சாச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் நேர்மையானது, அதெல்லாம் ரிசல்ட் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம். ஒரு மாணவியாக தமிழிசை பற்றி தான் அவங்களோட நினைவு இல்லை, அவ்வளோ பழக்கம் இல்லை. அவங்க இருக்காங்க, அந்த காலேஜில் இருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரியும். நான் இப்போ தமிழ் சங்கமெல்லாம் காலேஜில் நடத்திக்கிட்டு மாணவர்கள் பற்றியில் ரொம்ப செல்வாக்காக இருந்தவங்க தான். இவங்க வந்துட்டு போயிருப்பாங்கன்னாங்க, அது தெரியாது, நான் பார்த்ததில்லை. அவங்கள காலேஜில் வந்து பெருசாக பங்கெடுத்துக்கல. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, குமரியானந்தனுடைய மகள் இங்கே தான் படிக்கிறாங்க சார். நாங்கள் அப்படி தான் தெரியும். நான் அவங்கள பார்த்தது, மாணவியை நான் பார்த்தது. கலைஞர் காலம், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அரசியல்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, நேரடியாக பங்கெடுத்துக்கவும் செஞ்சுருக்கீங்க. ஸோ அன்றைய அரசியல் களத்துக்கும் இன்னைய அரசியல் களத்துக்கும் என்ன வித்தியாசத்தை உணர்றீங்க? அன்னைக்கு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும், இவர் நிற்கிறாருனாக்க அவர் ஜெயிப்பாருங்கிறது உறுதியாக சொல்ல முடியும். இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல முடியும். இன்றைக்கி விஷயங்கள் வேறையாக இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளாகவே நமக்கு வந்து தேர்தல் வந்து வாக்கியந்திரம் என்னைக்கு வந்தது அன்னையிலேருந்தே ரிஸ்க்கு தான். அன்னையிலேருந்தே ரிஸ்க்கு தான். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. அவங்க செல்ஃபோனை எடுத்துகிட்டு அந்த சென்சார் எடுத்துகிட்டு இந்த சென்சாரை பண்ணிட்டாங்க, ரிசல்ட் மாதிரி போயிடும். உங்கள் டேட்டா பூரா போயிடுது. இந்த சென்சாரை எடுத்துகிட்டு இந்த சென்சாரை வச்சா என் சென்சாரில் இருக்கிற டேட்டா தானே வரப்போகுது. அதே மாதிரி மக்கள் வாக்கப்பட்ட அந்த சென்சாரை எடுத்துகிட்டு அமித்ஷா டேட்டா வச்சாக்க அவர் கொடுக்குற டேட்டா தானே ரிசல்ட்டாக வரப்போகுது. பெரிய கஷ்டம் ஒன்று. அதான் இந்த தடவை நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். மக்கள் வந்து வாக்கு எந்திரத்தை ஜாக்கிரதையாக பார்த்துக்கிட்டாங்கன்னாக்கா ஏன்னா அது நடந்துருச்சு, ஈரோடு அது நடந்துருச்சு, கர்நாடகாவில் அது நடந்துருச்சு. அதனால தான் பாஜக இப்போ வந்து இந்த தடவை பயப்படுறதுக்கு காரணம். அது மாதிரி ஏடா கூடமாக நடந்து போச்சா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால தான் பாஜக இந்த தடவை பயப்படுது. 2 இடங்கள்ல அவங்களுக்கு அனுபவம் கிடைச்சிருச்சு. அப்போ அவங்க வந்து மத்திய பிரதேசத்துலேயும் இது ராஜஸ்தான்லேயும் அதை பண்ணிட்டாங்க, சத்தீஸ்கர்லேயும் அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் அங்கே கண்டுபிடிச்சிட்டாங்க. வடக்கத்தியானுக்கு அவனுக்கு புத்தியில் எட்டலை. இப்போ அவனுங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி எங்கே போனாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வாக்கு எந்திரத்தை வச்சுக்கிட்டு தான் தப்பாக நிற்க பார்க்குறேன், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது இல்லை, ஓட்டிங் மிஷின் வச்சுக்கிட்டு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. உலகம் பூரா பார்வைக்கு வந்துருச்சு. அதில் தான் இப்போ பயப்படுறாங்க. ஒரு கண்காணிப்பு ஜாஸ்தியாக இருந்து மக்கள் பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஈரோடு எலெக்ஷனில் தான் நடந்தது. 9:30 10:30 மணி வரலும் முன்னணி நிலவரமே வரலையே. நான் ஒரு டிவியில் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு முன்னணி நிலவரம் ஏதோ பண்ணுறாங்க போல. உங்கள் மாதிரி ஊடகக்காரர்களாம் உடனே உள்ளே போக ஆரம்பிச்சிது, பயந்துட்டாங்க. கலெக்டர் ஓடியாடுறாரு, ஒன்றும் தப்பாக நடக்கல, போலீஸ் அதிகாரி ஒன்று
பார்ப்போன்னு எல்லாம் நின்ன உடனே தான் தேர்தல் ஆணையர் பயந்துட்டு சிக்கிட்டு போனால் ஓச்சு போடுவானுங்கன்ட்டு ஒழுங்காக கவுண்டிங் என்ன ஆரம்பிச்சிட்டாரு. 11 மணிக்கு 2 மணி வரலும் கவுண்டிங் இருக்குது. 11 மணிக்கு அந்த அதிமுக வேட்பாளர் வந்து நான் தோற்று போயிட்டார். ஏன்னா தேர்தல் வாக்கு எந்திரத்தை பயன்படுத்த போகிறதில்ல, அவங்க நேர்மையாக என்ன போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரிசல்ட் 70,000 வாக்கு வித்தியாசங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தபோது 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈரோடு தேர்தலில் 70,000 வாக்கு வித்தியாசம். அப்படின்னா அவங்களுடைய கூட்டணி லட்சணம் என்னன்னு தெரியுது. இதுக்கப்புறமும் வந்து தேர்தலில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா, அவர் வந்துருவாரா, இவர் வந்துருவாரான்னு கேட்குறீங்கன்னா வாக்கு எந்திரத்தில் உங்களுக்கு ஒரு அது எதாவது பண்ணுவாங்களே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறீங்கன்னு தெரியும். இதுக்கு ஒரு முடிவு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ சில இடத்துல திரும்ப வாக்குச்சீட்டுக்கு போகணும்னு சொல்கிறானுங்களே, எந்த சர்வாதிகாரியும் வாழ்ந்தது இல்லைங்க. தனிப்பட்ட முறையில் உங்களை பற்றி ஒரு கேள்வி, உங்களை பற்றி சில விமர்சனங்கள் சமூக வலைதளங்கள் வரதெல்லாம் பார்க்குறீங்களா நீங்கள்? என்னங்க கண்ணாபின்னு வருமே, இன்னும் சாவலியாடா கழட்டு நாயா ஏன்டா இப்படி இன்னும் இருந்துட்டு இருக்கு, ஏன்டா இருக்கிற அப்படி எதாவது வரும். அது எல்லாத்தையும் பற்றி கருத்து சொல்கிறாரு, எல்லாம் உனக்கு தெரியாதா கிடையாதா அப்படி எல்லாம் வரும், வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயந்தாக்க வரக்கூடாது. இதை பற்றி நம்ம கவலைப்படுறது. எதிர்பார்ப்புகள் இருந்தால் தானே பயம் வருது. ஐயோ நான் இதனால் போச்சுன்னா, என் பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, என் கட்சி தலைமை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஐயோ இது போயிடுச்சுன்னா. எனக்கு அது தேவையில்லை. அரசியலில் நீங்கள் வந்து கேட்டீங்க, அபிப்பிராயத்தை சொல்கிறேன். போட்டால் போடுங்க, போடாட்டி போங்க. இப்போ ஒரு நேரம் நீங்கள் எடுத்தீங்க, இப்போ போடாமே தூக்கி கூட எறியல. எனக்கு அதை பற்றி ஆக்கிறது, இது என் பொழப்பு இல்லை. கேட்டீங்கன்னு சொன்னேன், எடுபடுற போட்டுருக்கு. அதனால தான் எல்லோரும் வர்றீங்க. இல்லாட்டிப்பா நான் இது பாரதி ராஜா தான் சொன்னார். அவர்கிட்ட ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இது பண்ணும்போது, உங்களுக்கு இன்னும் மார்க்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், இருக்கிறதுனால தான் நீ வந்திருக்க. நான் உழுந்து போயிருந்தா நீ எப்படி வருவேன்? நான் உழுந்து போயிருந்தா நீங்கள் வரமாட்டீங்க. என்னுடைய எது வந்து மக்கள் மத்தியில் எடுபடுறா நீங்கள் வரப்போறதில்ல. ஏன் வர்றீங்க? எதை மக்கள் மத்தியில் எடுபடுறேன், நல்லதோ கெட்டதோ, பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஏதோ ஒரு பக்கத்தில் போயிட்டு இருந்தேன். திட்டுக்களை கேட்டு தான் அரசியல் வந்து என்னுடைய கருத்துக்களை வந்து ஏற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரே பாயிண்ட்டு தான், போற்றுபவர் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றதொரு கருத்து என் உள்ளம் என்றால் எடுத்து சொல்வேன், எவருவரினும் நில்லேன் அஞ்சேன். அவ்வளோதான். நன்றி. மது மற்றும் போதை பழக்கத்திலிருந்து விடுபட அணுகுவீர் ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345.